வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உதவிகரமாக இருந்து ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் விதவிதமான யாரும் சொல்லாத ரகசியங்கள் சொல்லப்படும். மேஷராசியில் பிறந்தவர்கள் எல்லா லக்னத்திலும் பிறந்திருப்பார்கள். எந்த லக்னமாகவும் இருக்கலாம். அதாவது 12 லக்னங்களில் எந்த லக்னத்தில் வேண்டுமானாலும் மேஷராசியில் பிறக்க முடியும். லக்னம் வேறாக இருக்கும், ராசி மேஷமாக இருக்கும். அப்படி மேஷராசியில் பிறந்தவர்கள் என்னென்ன லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இதில் மேஷ லக்னத்தில் பிறந்து மேஷராசியில் பிறந்தவர்கள், அதாவது மேஷராசியிலே பிறந்துவிட்டு அஸ்வினி பரணி கார்த்திகையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். வீடு வாகன யோகம் நிச்சயமாக இருக்கும். நல்ல படிப்பு அமையும். நல்ல தாயார் அமைவார்கள். நல்ல குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார்கள். இவர்களுக்கு செவ்வாய் திசையும் ராகு திசையும் குரு திசையும் நன்மையை செய்யும். சுக்கிர திசையானது வரும்போது சுமாரான பலன்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த திசை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். அடுத்ததாக ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் மேஷராசியாக இருக்க வேண்டும், ரிஷபலக்னத்தில் பிறந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். படிப்பு அதிகமாக இருக்கும். அது சம்பந்தமான செலவுகள் இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும். இவர்களுக்கு ராகு திசையும் சனி திசையும் நல்லது. சுக்கிர திசையும் சூரிய திசையும் சுமாரான பலன்களையே செய்யும். பொதுவாக ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்கள் கவர்ச்சிகரமாக இருப்பதால் எதையும் நுண்ணிய அறிவோடு சமாளிப்பார்கள். மேஷராசியில் பிறந்து மிதுனலக்னமாக இருப்பவர்கள் பணம் இருக்கும், பணம் சேரும், முக வசீகரம் இருக்கும், பேச்சு வன்மை இருக்கும், பேச்சினால் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். இறப்பு போல, மேடை பேச்சாளர்கள் போல, கதாகாட்சியம் செய்வர்கள் போல, ஜோதிடர்கள் போல இருக்கும். முகவசீகரத்தோடு இவர்கள் நன்மைகள் பல செய்து பலருக்கு உதவிகள் செய்து நற்பெயர் எடுப்பார்கள். இவர்களுக்கு குரு சனி திசை சுமாராக இருக்கும். புதன் திசை மிகச் சுமாராக இருக்கும். ராகு திசை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு புதன் திசை நல்லபடியாக இருக்கும். அடுத்ததாக கடகலக்னத்தில் பிறந்து மேஷ ராசியாக இருப்பவர்களுக்கு நல்ல தொழில் அமையும். வெளிநாட்டு வேலையோ தொழிலோ அமையும். சுகமான வாழ்க்கை இருக்கும். சூரியனும் செவ்வாயும் ராகுவும் யோகம் தரக்கூடிய தசைகளாக இருக்கும். குரு தசை சுமாராக இருக்கும். நன்மை பயக்கும் என்று சொன்னால் நம்ப வேண்டாம். அடுத்ததாக சிம்மலக்னம். மேஷராசியில் பிறந்து சிம்மலக்னத்தில் பிறந்தவர்கள் தந்தையால் தொல்லையை அடைவார்கள். செலவாளியாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஏதேனும் ஒரு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். தூக்கம் அடிக்கடி வரும். சுக்கிர திசையும் சூரிய திசையும் நிச்சயமாக நன்றாக இருக்கும். செவ்வாய் திசை மிக நன்றாக இருக்கும். ராகு திசை ராகு அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து நன்மையாக இருக்கும். அடுத்ததாக கன்னியாலக்னம். கன்னியாலக்னத்திற்கு மேஷராசி என்றால் அஷ்டமத்தில் சந்திரன். திடீர் தனப்பிராப்தி உண்டாகும். திடீரெனவே பணக்காரர்கள் ஆவார்கள். திட்டமிட்டு செய்து ஆக முடியாது. இவர்களுக்கு நிச்சயமாக சுக்கிர திசையும் புதன் திசையும் சனி திசையும் நன்மையே செய்யும். மற்ற திசைகள் சுமாராகவே இருக்கும். ராகு திசை வந்தால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக துலாலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை சனி திசை புதன் திசை நிச்சயமாக நன்மை செய்யும். காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது சொந்தத்தில் பெண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கலாம். குரு திசை நிச்சயமாக நன்றாக இருக்காது. செவ்வாய் திசையும் சுமாராக இருக்கும். நிறைய நோய்கள் உண்டாகும். விருச்சிக லக்னத்தில் பிறந்து மேஷராசியில் பிறந்தவர்கள் மேஷராசியாக இருந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் நிச்சயம் இருக்கும். சூரிய திசையும் சந்திர திசையும் ராகு திசையும் நன்மைகள் செய்யும். சுக்கிர திசை ஜாலியாக இருக்குமே தவிர உதவிகரமாக இருக்காது.
அடுத்ததாக மேஷராசியில் பிறந்து மகர லக்னமாக இருப்பவர்கள் சுக்கிர திசையும் செவ்வாய் திசையும் ராகு திசையும் நிச்சயமாக நன்மைகளை செய்யும். பிரயாணம் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கலாம். படிப்பையே வெளிநாட்டில் படிக்க வேண்டியது வரலாம். படிப்பு கூட இவர்கள் வெளிநாட்டில் படிப்பவர்கள் இருக்கிறார்கள். கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு சுக்கிரன் சூரியன் தசை நன்றாக இருக்கும். தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்ல பூர்வீகம் அமையும். ஆனால் அதில் வில்லங்கம் இருக்கும். சூரியனும் செவ்வாயும் ராகு திசை மட்டுமே நன்மை செய்யும். மகர லக்னத்துக்கு சொல்லிவிட்டோம். கும்பலக்னம். கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கிரனும் சூரிய திசையும் நன்றாக இருக்கும். மற்றபடி 6க்குடையவன் 3இல் இருக்கிறான் என்ற கணக்கில் இவர்களுக்கு சகாயம் என்பது கிடைக்காது. எந்த உறவினர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் சகாயம் இருக்காது. தன்னந்தனியாகவே வாழ்ந்து வர வேண்டும். மீனலக்கணக்காரர்கள் மீனலக்கணத்தில் பிறந்து மேஷராசியாக இருப்பவர்களுக்கு யோகமான திசை. எல்லா திசையும் நன்மையே செய்யும். சுக்கிர திசையும் இவர்களுக்கு இந்த சனி திசையும் தவிர மிச்ச எல்லா திசைகளும் நன்மையே செய்யும். அதனால் இவர்கள் யோகமானவர்கள் என்றே கருதலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் ஜோதிட அபூர்வ கருத்துக்களை கேட்டு வெற்றியடையுங்கள்.